வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை 1 மாதப்பிறப்பு பிரதோஷமும் சேர்ந்து வருது. அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதப்பிறப்பு சில திதிகள் இருக்குது. அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மாதப்பிறப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசை, துவாதசி, நவமி, அஷ்டமி, இந்த மாதிரி பல திதிகள் வந்து பார்த்திங்கன்னா சில நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வ வழிபாட்டுக்கு அதிக உகந்தது அப்படின்னு சொல்ல. அதுவும் இந்த மாதப்பிறப்போடு கூடிய பிரதோஷம் சிவ வழிபாட்டுக்கு அதி உன்னதமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சிவ வழிபாடு என்னைக்கினாலும் பண்ணலாமா, எப்படினாலும் பண்ணலாம். எந்த நியமங்களும் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. சிவனை இப்படி தான் கும்பிடணும், அப்போ தான் சிவன் படி அளப்பான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ ஈசனை உள்ளன்போடு நீ பிரார்த்திக்கிற அப்படின்னா அது மட்டுமே போதுமானது ஈசனுக்கு, இல்லையா? இதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது. அதுக்கு வந்து பாருங்கள், நம்ம கண்ணப்பனோட கதை வந்து ரொம்ப பிரதானமாக சொல்லலாம். ஏன்னா கண்ணப்பன் அவன் சின்ன குழந்தை, அவன் என்ன பண்ணுறான், இதுதான் சாமி அப்படின்னு ஒரு சிவாச்சாரியார் காமிச்சு கொடுக்க என்ன பண்ணுறான், இதுதான் சாமியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான், காட்டிலேருந்து பூ எடுத்துகிட்டு காதில் சொரிக்கிறான். அந்த அவர் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறான். காட்டில் ஒரு ஈசன், அந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் கொண்டு வரணும்னு அந்த குழந்தைக்கு தெரியல, வாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுது, காதில் பூவை சொறி வைக்குது. நிவேதனத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. பன்றியை வேட்டையாட அந்த பன்றி இறைச்சியை கொண்டு வந்து வைக்கிது. மலை ஜலம் நம்ம வந்து பகவான் பக்கத்தில் போகணும், போகக்கூடாது அப்படின்றது தெரியல. போனால் பரவாயில்ல, ஏன்னா அது சின்ன குழந்தை தெரியல. அவன் என்ன பண்ணுறான், இந்த சைடு மலம் போகிறான், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் எல்லாம் பண்ணுறான், இந்த சைடு வந்து பெருசாக குளிக்க மாட்டேங்கிறான், எந்த வித சுத்தபத்தமும் பார்க்க மாட்டேங்கிறான். நேராக பூஜை பண்ணணும். அவர் செஞ்சார்ல, அந்த சாமி செஞ்சார்ல, அந்த மாதிரி வாயில் தண்ணி கொண்டு வந்து ஈசன் மேலே எச்சிலோடு உமிழறது. அதை வந்து அவன் அபிஷேகமாக பாவிக்கிறான். ஈசனோ அதை அபிஷேகமாக பாவிச்சுக்கிறான், இல்லைங்களா? காதில் பூவை சொறி வந்து ஈசன் மேலே வைக்கிறது, இல்லைங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அன்றளந்த பூவால் உன்னை அர்ச்சிப்பேன் பராபரமே அப்படிம்பாங்க. கீழே விழுந்த பூவை கூட வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு சாத்த மாட்டாங்க உண்மையான சிவனடியார்கள். இப்போ பூத்த பூவால் மட்டும்தான் உன்னை அர்ச்சிப்பேன். அந்த அளவுக்கு பக்தி இருக்கவங்க பவழமல்லிக்கு மட்டும்தான் கீழே விழுந்தாலும் அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம கடவுளுக்கு சாத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா வேடுவ குலத்தில் பிறந்த குழந்தை, இல்லைங்களா? அதை கொண்டு வந்து செய்து பன்றிக்கறி, பச்சை பன்றிக்கறியை கொண்டாந்து கொடுக்குது. ஒரு சில நாள் அது சுட்டு சாப்பிடும்போது சுட்டக்கறியை கொண்டாந்து கொடுக்கும். மீதி நாள் வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கறி பன்றிக்கறியை கொண்டு வந்து சாமி நீ சாப்பிடுன்னுது. ஆக அதுக்கு தான் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தொண்டு செய்து 4 ஆறில் கண் எடுத்து அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருப்பார். அதாவது எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் எப்படியோ உன்னை வழிபாடு பண்ணிவிட்டு எப்படியோ உங்களோட பக்தியை காமிச்சிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணி உன்னை அடைவேன்னு தெரியலையே. ஒரு சின்ன குழந்தை கண்ணப்ப நாயனார், அவன் வந்து பாருங்கள், ஈசன் சோதிக்கும் பொருட்டு கண்ணை நோண்டி ஈசன் கிட்ட வைக்கிறான். 2வதும் சோதிக்கும் பொருட்டு காலை சிவலிங்கத்துக்கு மேலே வச்சு கண்ணை நோண்டி வைக்கிறான். ஆக நோண்டி வைக்கிறதுக்கு போகிறான். அதுக்குள்ளே அம்பிகை வந்து என்ன பண்ணுறா, தடுத்து நிறுத்துறா. ஆனாலும் ஈசன் வந்து அவரோட திருவிளையாடலை விடலை. அந்த குழந்தைய முழுசும் சோதித்த பின்னாடி தான் அந்த குழந்தைக்கு மோட்சம் அப்படின்றது கொடுக்குறார். அந்த குழந்தைக்கு ஏன் அவ்வளோ ஆசை அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் அர்ஜுனனாக பிறந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லுக்கு விஜயனான அர்ஜுனன் தான் அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பனாக பிறப்பான். அந்த பூர்வ ஜென்மத்தில் ஈசனை நோக்கி தவம் இருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கின விட்ட குறை தொட்ட குறை இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தைக்கு அந்த ஆசையும் அன்பும் பக்தியும் மேலோங்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எந்தவித நியமங்களும் இல்லாமல் சிவன் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இல்லைங்களா? 63 நாயன்மார்களோட கதையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட சிவ வழிபாடை விட அதி உத்தமமான வழிபாடு உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நான் எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, பிரதோஷ காலம் எப்படி வழிபாடு பண்ணலாம், இந்த அம்மா இப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இப்படி தான் வழிபாடு பண்ணால் சிவன் பலன் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எப்படி திருப்தியாக இருக்கோ அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை சொல்கிறேன், சரிங்களா? அப்போ பிரதோஷ கால வழிபாடினோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். இது வந்து பாருங்கள், நிறைய ஜாதகம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தா எந்த கிரகங்களும் நல்லா இருக்காது. அதாவது நல்லா இருக்க கிரகத்தினோட தசையே வராது. ஒரு கிரகம் நல்லா இருக்குது சுய ஜாதகத்தில் அப்படின்னா அவன் வந்து நல்ல யோகமான ஜாதகம் கிடையாது. அந்த நல்லா இருக்க கிரகத்தினோட தசை வரணும்.
புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான் அப்படின்னா அந்த குடும்பம் நல்ல வசதி செழிப்போடு இருக்கும்னு அர்த்தம். அந்த தசை வந்தால் அவனுக்கு வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கும். அந்த தசையே வரலன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒன்று நல்ல பாவங்களில் கிரகம் இருக்காது, இல்லை 1-2 கிரகம் நல்ல பாவத்தில் இருக்கும், அந்த தசையே அவனுக்கு ஆயுசுக்கும் வராது, இல்லைன்னா ரொம்ப வயோதிகம் 70 வயசு 80 வயசு வரும். அந்த ஜாதகத்தில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்போ அவங்க கேட்பாங்க, அம்மா நாங்கள் ஏன் பிறந்தோன்னே தெரியல, எங்களது பிறப்பு ஈன பிறப்பு, என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, இப்படி கஷ்டம் சொல்கிறது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணால் இதுலேருந்து விமோச்சனம் அடைவோம்மா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்போ நிதர்சனமான ஒரு விஷயம் என்னென்னம்மா, யாரை கும்பிட்டாலும் யாரை கும்பிட சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியாது, என்ன பரிகாரம் சொல்கிறது எங்களுக்கே தெரியாது. அப்போ நாம் பிரதானமாக சொல்கிறது என்ன அப்படின்னா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அம்மா எங்களுக்கு எப்படிம்மா இவ்வளோ பிரச்சனையில் சாமி முன்னாடி எப்படிம்மா எங்களுக்கு போய் கும்பிடணும்னு தோணும், சாமியை கும்பிடணுன்னா கூட எங்கள் மனசு லைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு நிதர்சனமான உண்மை, லைக்காது மனசு. ஆல்ரெடி வந்து பாருங்கள், நாங்கள் செத்து போயிட்டோம், செத்த பாம்பு, எங்களால் எப்படி வந்து படம் எடுத்து ஆட முடியும், அந்த கதை தான். அப்போ நான் என்ன சொல்லுவேம்மா, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் பிரதோஷ காலத்தில் பக்கத்தில் வந்து கோயிலில் போய் உட்காருங்க, அங்கே என்ன நடக்குதோ சும்மா வேடிக்கை பாருங்கள். நீங்கள் வேறு எதுவும் உள்ளன்போடு பிரார்த்திக்க வேண்டாம், ஈசனை நினைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். கம்முன்னு போயிட்டு நந்திகேஸ்வரன் முன்னாடி உட்காருங்க, ஈசன் தெரியுறான் இல்லைங்களா, வேடிக்கை பாருங்கள், சிவனை வேடிக்கை பாருங்கள், நந்திகேஸ்வரனை வேடிக்கை பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிம்ப. நிறைய பேருக்கு இது நடந்திருக்குமா. அதாவது ஜாதகத்தில் எந்த விதமான பிராப்தமும் இல்லை அப்படின்னா கூட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா பிரதோஷ வழிபாடு. சரி, அப்போ உங்களால் நீங்கள் அந்த ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டமான சூழ்நிலை நம்மளுக்கு பணத்தினாலேயும் வரலாம், இல்லை வந்து குடும்பத்தில் பிரச்சனைனால வரலாம், இல்லை பிள்ளைங்களாலேயும் வரலாம், கணவராலேயும் வரலாம், இல்லை சொந்தம் பந்தம் மாமனார் மாமியார் கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னு இவங்களாலையும் வரலாம். யாருனால பிரச்சனைனாலும்மா, எந்த பிரச்சனைனாலும் சும்மா போயிட்டு கோயிலில் உட்காருங்க, இது செய்யுங்க. இது ஒரு வழிபாடு. உனக்கு மனசு லைக்கில் அப்படின்னா கூட இறைவன் உன்னை பார்ப்பாம்மா, ஐயோ இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உனக்கு உதவி பண்ணுவான், மறக்காதீங்க. இல்லைம்மா நாங்கள் வந்து சாமி கும்பிட முடியும், எங்கள் மனசு லைக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் என்ன பண்ணுங்கள், வீட்லேயே சிவனோட ஃபோட்டோ இருக்குன்னா வைங்க, சிவ ஃபோட்டோ இல்லை சிவன் லிங்கம் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கோ இல்லைங்களா, ஈசனோட பிம்பம் இருக்கும், ஈசனோட பிம்பத்தை நீங்கள் முன்னிறுத்துங்க. இல்லைம்மா ஈசனோட பிம்பமே இல்லை, சிவன் வந்து சுடுகாட்டில் வாழும் தெய்வம், அதனால் எங்கள் வீட்டில் வந்து வைக்க விட மாட்டாங்க அப்படி நிறைய பேரும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, அந்த விளக்குனோட ஜுவாலையை ஈசனாக பாவிச்சுக்கோங்க. பாவிச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த விளக்குக்கே அழகாக பூ வைங்க. பெரும்பாலும் சிவன் ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோ எடுத்து முன்னிறுத்துங்க. உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ வைங்கம்மா, இந்த பூ தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஈசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தம் பூவையே அழகாக வாங்கிக்கக்கூடியவன், அவனோட தயாளு குணம் அங்கே நிற்கிது. அதாவது நம்ம வடநாட்டிலலாம் போனீங்களன்னா இந்த சில காலங்கள் வரும், அதாவது ஜூலை ஆகஸ்ட் அந்த பருவநிலையில் இந்த ஊமத்தம் பூ நிறைய காய்க்கும். அதை ஷ்ரவன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூலை ஆகஸ்ட் அந்த பகுதி, அதை வந்து வடநாட்டில் ஷ்ரவன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈசனுக்கு விசேஷமான மாதமாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊமத்தம் பூவை, அந்த ஊமத்தம் பூ நீங்கள் கை பறிச்சிங்கன்னா கூட கை வந்து பயங்கர ஸ்மெல் அடிக்கும், ஒரு வாடை, நல்ல வாடை வராது, ஒரு கெட்ட வாடை வரும், நல்லா இருக்காது. அதே மாதிரி அதை பறித்த கொஞ்ச நேரத்தில் தலை தொங்கிடும், வாடிடும். ஆனால் வடநாட்டில் வந்து பாருங்கள், அந்த ஊமத்தம் பூங்கள்லாம் மொத்தமாக செண்டாக கட்டி வியாபாரம் பண்ணி சாப்பிட்றவங்க, அதுதான் வாழ்வாதாரம். அந்த மாதிரி எத்தனையோ குடும்பம் இருக்காங்க. அதனால் அந்த பூவையும் ஏற்றுக்கினவன் தான் தயாபரம்னான ஈஸ்வரர். அந்த ஊமத்தங்காய், அந்த ஊமத்தங்காய் முள்ளாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த ஊமத்தங்காயும் வியாபாரம் பண்ணுவாங்க, ஊமத்தம் பூவை செண்டு கட்டி வியாபாரம் பண்ணுவாங்க, நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குவாங்க. நிறைய குடும்பங்கள் அதை வச்சு தான் ஜீவனமே பிழைக்கிறாங்க. ஆக உங்கள் வீட்டில் ஊமத்தம் பூவே ஏற்றுக்கிறவர், உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ நீங்கள் வைங்கம்மா, எதுவுமே இல்லையா 2 இலையை வைங்கம்மா, இலையை வச்சு ஈசனை வழிபாடு பண்ணுங்க. முடியும் அப்படின்னா ஈசனோட மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்ன மந்திரம் சொல்லலாம், ஈசனுடைய பலன் அளிக்கக்கூடிய பதிகம் என்ன அப்படின்னா, நான் சிவனை நோக்கி மந்திரம் சொல்கிறேன், அதில் பலன் அடிக்காத மந்திரம் ஏதாவது இருக்கான்னு என்ன கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. அத்துணை மந்திரங்களும் பலன் அடிக்கக்கூடியது, அத்துணை பதிகங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த செல்வம் ஞான செல்வமாக இருக்கலாம், பொருட்செல்வமாக இருக்கலாம், அருட்செல்வமாக இருக்கலாம், ஆக கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன பாட்டு படிக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் அப்படின்னு ஒரு பாடு இருக்கும், இடர்கலை பதிகம்னு. இதை பாராயணம் பண்ணுங்கம்மா. இதை விட சால சிறந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை. விளக்கேற்றுங்க, பூ போடுங்க, ஊதுவத்தி ஏற்றுங்க, பாராயணம் பண்ணுங்கள். எண்ணெய் விளக்கு எண்ணெய் போட்டு ஏற்றலாம், வீட்டில் எண்ணெய் இருக்கோ போட்டு விளக்கு ஏற்றுங்கம்மா. ஏற்றிட்டு பாராயணம் பண்ணிவிட்டு ஈசனுக்கு நான் ஆசையாக நிவேதனமே ஏதாவது வைங்க. என்ன முடியும் அப்படின்னா சக்கரை பொங்கல், நீ இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, பால் பொங்கல், பால் பாயசம், பால் கொழுக்கட்டை, எதுனாலும் பண்ணுங்கள். எதுவுமே இல்லையா 2 ஸ்பூன் சர்க்கரை வைங்க, சர்க்கரையை வச்சு ஈசன்கிட்ட வேண்டிக்கோங்க.
வேண்டிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக வழி பிராப்தமே இல்லை, விதி வழி பிராப்தமே இல்லை அப்படின்னா கூட உங்கள் வாழ்க்கை மாறுமா. அதுவும் இந்த மாதப்பிறப்பு பிரதோஷம் அன்னைக்கு நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த வழிபாட்டினோட பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை செய்கிறீங்க அப்படின்னா 1000 முறை நம்ம ஈசனை இடர்களை பதிகம் பாராயணம் பண்ணதனோட பலன் கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாளை வந்து கண்டிப்பாக தவற விடாதீங்க. சிவ வழிபாட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க. சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்றது நினைக்காதீங்க. சிவனை கும்பிட்டா உங்களை சுற்றி இருக்க கஷ்டம் தெரிய வரும். நீ வந்து என்ன நினைக்கலாம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப தங்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈசனை கும்பிட்ட சில நாட்கள்லேயே உங்களை சுற்றி இருக்கவங்க அத்துணை பேரும் தகரம் அப்படின்றத ஈசன் காமிச்சு கொடுத்துருவார். அதனால் நம்ம என்ன நினைப்போம், சிவனை கும்பிட்டதுனால தான் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்போம். அது உண்மை கிடையாது. சிவனை கும்பிட்டா இருக்கிற அத்துணை கஷ்டங்களும் நீங்கள் பெறும் நிதர்சனமான உண்மை. ஆக எல்லோரும் இன்று தினத்தை வந்து பார்த்திங்கன்னா தவற விடாமல் வழிபாடு பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.